வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாத்தையும் இந்த யூடியூப்ல மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான டைம் கிடைக்கிறது இல்லைங்க, இதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு சில விஷயங்கள்ல நான் கோ த்ரூ பண்றதுக்கு எனக்கு டைம் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு இங்க நான் 2 ஹவர்ஸ் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு நான் டிராப் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஏன் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய என்கிட்ட இண்டிகேட்டர் வாங்கினவங்க இதை எப்படி பொசிஷனல் இண்டிகேட்டர் நான் புதுசாக லான்ச் பண்ணியிருப்பேன். பட் வந்து அதே மாதிரி டைம் டைம் பிரேக் அவுட் எடுத்து கொண்டு வந்திருப்பேன். இது போக அல்ட்ரா ரேஞ்ச் கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய கண்டுபிடிப்புகளாக இருக்கும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு டைம் கிடைச்சதுனால தான் இந்த செட்டப் எல்லாம் என்னால் உருவாக்க முடியுது. ஸோ அதனால தான் கொஞ்ச நாளைக்கு என்னால் வந்து யூடியூப்ல மீட் பண்ண முடியறதில்ல. ஃபர்தராக வந்து அந்த இப்போ கூட நான் அந்த ஆல்கோவில் வந்து நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட எல்லாமே அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இது எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா அதனால தான் நான் இந்த யூடியூப்ல என்னால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்கார முடியறது இல்லைங்க. ஸோ இன்றைக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டவுட் இண்டிவிஜுவலாக கேட்டிருந்தீங்க. நான் அந்த இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் நான் தனித்தனியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் திரும்பவும் வந்து சரி காமனாக நம்ம இருக்கிற விஷயத்த நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மந்த்லி லெவல், வீக்லி லெவல், டெய்லி ரேஞ்சஸ் எல்லாரும் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரில. டெய்லியும் இன்னுமே வந்து என்னை சிலர் வாட்ஸ்அப்பில் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை நிறைய பேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து டைம் இருக்கு, மார்க்கெட்டை நீங்களும் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில இல்லை பல விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த தேடல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பில்ட் பண்ண கத்துக்கோங்க. ஈவன் என்னையாகட்டும் யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம அந்த இண்டிகேட்டர் நிறைய பேருக்கு தனியா அந்த பொசிஷனல் இண்டிகேட்டர் பத்தி நான் சொல்லிடுறேங்க. இந்த பொசிஷனல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டெய்லி ஓப்பன் ரேஞ்சை வச்சு இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த லெவல்ல வேற, பட் இப்போ நான் இது கால்குலேட் பண்ணியிருக்கிற லெவல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே சிஸ்டமேட்டிக்காக எடுத்துட்டு வரக்கூடிய ஒன்று. இது எப்படி வரும் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனல்னு நான் லெவல்ஸ்ன்னு நான் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த சின்னதாக ஒரு மிட் பாயிண்ட்ல வச்சுருப்பேன். இந்த ரேஞ்சை வந்து அது கால்குலேட் பண்ணியிருக்கோம். மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்லேருந்து 1, 2, 3வது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதுங்க. இந்த ப்ரைஸ் லெவலில் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. 24,620ங்க. நான் இந்த இடத்துல பொசிஷனல்லாம் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டோடைய இது ரிப்போர்ட்டு. இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இதில் நான் சொல்லிடுறேன். இங்கே நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனலாக வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க போகிறீங்க. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஆட்டோ ஓப்பன்னு போட்டேன் அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் ஆகக்கூடிய ஓப்பன் ப்ரைஸை அது எடுத்துக்கும். ஆக்சுவலாக ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது 24,541. ஆனால் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கிறேன், ஆட்டோன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே மார்க்கெட் எங்கே ட்ரேடிங் வியூவில் காமிக்குதோ அந்த ப்ரைஸை தான் எடுத்துக்கும். ஆக்சுவல் ஓப்பன் அப்படிங்கிறது 538.90 அப்படிங்கிறது நீங்கள் என்எஸ்சியில் போனீங்கனாலும் சரி, உங்களுடைய புரோக்கரில் பார்த்து நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மேனுவலாக நீங்கள் இதை வந்து கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இன்ட்ராடேக்கு உண்டான கால்குலேஷனை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பொசிஷனலாக மார்க்கெட் வந்து வீக்லியில் என்னவா இருக்கு அல்லது மந்த்லியில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் வியூ பண்ணணும், அவ்வளோதான். நான் போய் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கே எல்லாருமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. அதனால நமக்கு தேவை இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்கில் இன்ட்ராடே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்தோம்னாலே போதுமானது. இங்கே என்ன தேவை, எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேலே போகாதுன்னு அர்த்தம்.
இந்த இடத்துல பிரைஸ் க்ளோஸ் வைக்குதுன்னா இதை தாண்டி மேலே போகும்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். நான் இதை 5 மினிட்ல வச்சிருக்கேன். நான் அதில் 2 மினிட்ல ட்ரேடில் எடுப்பேன். எப்பவுமே என்னோட ட்ரேடிங் டைம்ங்கிறது 2 மினிட்ல எடுத்துருவேன். பட் ஆனால் 5 மினிட்ஸ்ல வியூ பண்ணிக்கோங்க. அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பொசிஷனல் லெவலை பொறுத்த வரைக்கும் டே ட்ரேடுக்கு இது மட்டும் யூஸ் பண்ணுங்க, போதுமானது. சரிங்களா? நெக்ஸ்ட் இதே வந்து வீக்லியில என்னவா இருக்கு அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் இங்க என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இதே ஆட்டோ ஓப்பன் ரேஞ்ச் லெவலே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா வீக்லி லெவல்ல ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஓப்பன்ல இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மண்டே வந்து வீக்லி ஓப்பன் அண்ட் மந்த்லி ஓப்பனும் சேர்ந்து இருந்த நாள். அதனால வந்து நம்ம வந்து டைரக்டா வந்து ஆட்டோ ஓப்பனே நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, வீக்லி லெவல்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். வீக்லி லெவல்ஸ் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி லெவல்ஸை ஹைட் பண்ணிருங்க. ஏன்னா இதையும் அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்காதீங்க. இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ்ல இது பாருங்க, லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வியூ தெரியும். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து வீக்லி லெவலுங்க. இது வந்து லாஸ்ட் வீக் வந்து ஓப்பன் ஆன பிரைஸை பேஸ் பண்ணி எடுத்துட்டு வருதுங்க. இது லாஸ்ட் வீக் ஓப்பன். இது சரியான ஓப்பனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க புரோக்கர்ல செக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்ச் பண்றத போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேனுவலா போய் ஆட்டோ ஓப்பனுக்கு பதிலாக மேனுவலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க மேனுவலா வந்து அன்னைக்கு மண்டே ஓப்பன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க அதில் டைப் பண்ணிக்கலாம். பண்ணுனீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாக்ட் பிரைஸ் லெவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல தெரியும். ஸோ இது வந்து வீக்லியில மார்க்கெட் எங்க இருக்கு அப்படிங்கிறது நீங்க பாக்குறதுக்கு உண்டான வழி. அவ்வளவுதான். இப்போ நான் இது என்ன பண்றேன், ஓப்பன் வந்து இங்க வீக்லியில கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மண்டே மார்னிங் திடீர்னு, அதாவது ஈவினிங் 3:15க்கு இப்போ புது நியூ சிஸ்டம் வேற கொண்டு வந்திருக்காங்க. இதுல சிலருக்கு இந்த எக்ஸ்பைரியில எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் சொல்லித்தரேன், அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு இங்க இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கறத நம்ம யாரும் புடிச்சிருக்க முடியாது. பட் ஆனா அன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லா வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல தான் மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது இருந்தது. பெரிய லெவல்ல மொமெண்டம் இல்லை. ஆனா லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு. சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஆனா மண்டே மார்க்கெட் டியூஸ்டேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ், அதாவது 24,464, இது நம்மள நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இது மிட் ரேஞ்சுங்க. இந்த இடத்துல இருந்து ஒரே அடியா இதே டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல மேல கொண்டு போய் திரும்ப வந்து மண்டே ஓப்பனுக்கு மேல வச்சிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க போய் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இது எதுக்காக நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியும் வந்து நான் வந்து பை அண்ட் செல் வந்து ஆட்டோமேஷன்ல பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் இதுக்கு கிரியேட் பண்ணேன். இது இப்போ புதுசாக வந்த எல்லாருக்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு யாருக்கெல்லாம் டவுட் இருக்குதோ, வாங்கினவங்க எல்லாரும் எனக்கு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் வீக்ல இருந்து கேட்டவங்களும் இருக்கீங்க. பட் இது புரிதலுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோலயே போட்டுறேன். சரிங்களா? அதனால இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நீங்க பொசிஷனலா தான் நீங்க மார்க்கெட்டை பார்க்கணுமே தவிர இன்ட்ராடேல பிளே பண்ணக்கூடாது. அதை மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புதன்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பிரைஸ்ல ஒரு சின்னதா வந்து புல் பேக் ரேலி, அகெயின் கீழே இறங்குது, அகெயின் பாத்தீங்கன்னா மேலேயே தான் போகுது. ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல மார்க்கெட் திரும்புது, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு பெரிய வேல்யூவா இருக்கிறதுனால இதுக்கு நீங்க மிட் எடுக்கலாம், மந்த்லி லெவல்ல மிட் எடுக்கலாம். ஸோ நமக்கு தேவை வீக்லியும் டேவும் போதுமானது. மந்த்லாம் நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறத மட்டும் நான் சொல்லித்தரேன். நீங்க அதுபடி பாருங்க, அதுவே போதுமானது. சரிங்களா? இப்போ அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ க்ளோசிங் வந்து இது மந்த் ஓப்பன் பிளஸ் வீக், லாஸ்ட் வீக் ஓப்பன் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து இப்படி சிம்பிளா பாத்தீங்கன்னா போதுமானது. நிப்டி போதுமான அளவு வந்து இப்போ கொஞ்ச நாட்களாக எங்கேயும் மூவ் ஆகுறது இல்லை. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நாம வந்து ஒரு ஹோல்டு பண்ணி ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் எல்லாம் நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிற வேகத்துல டெய்லி ட்ரேட் பண்ணாதீங்க. இதை நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா நாட்களும் வந்து எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க.
உங்களுக்கு தேவை அப்படின்னா சென்செக்ஸ்க்கு கூட நீங்க ஷிஃப்ட் ஆகுங்க. ஒரு லாட்டுங்கிறது ஈஸியா வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்கும் வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் ரிஸ்க்குங்கிறது உங்களுடைய அமௌண்ட்ல 800 ரூபாய் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸா இருக்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு லாட்டுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க எந்த இடத்துல எடுக்கணும் இதெல்லாம் நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப நாள் ஆகுது நான் இங்க யூடியூப்ல பேசியே எனக்கு டைம் இல்ல. கிடைச்ச டைம்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். மெயினா அந்த பொசிஷனல் லெவலுக்காக தான் நான் கூப்பிட்டுருந்தேன். இது இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப கம்மிங் வீக் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. கம்மிங் வீக் லெவல் அப்படிங்கிறது 71 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க. வர மண்டேல இருந்து எங்க ஓபன் ஆகுதோ அதுல இருந்து 71 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் மண்டேல இருந்து மூவ் ஆகும். நாளைய மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 44 பாயிண்ட்ஸ்ல நாளைக்கு மூவ் ஆகும். சரிங்களா? இதுவே சென்செக்ஸுக்கு வந்து இந்த வீக் வந்து 191 பாயிண்ட்ஸ்ங்க. அதே மாதிரி நாளைய லெவல் அப்படிங்கிறது 78 பாயிண்ட்ஸ். இவ்வளவுதான் நாளைய ரேஞ்ச், வீக் ரேஞ்ச். சரிங்களா? இது எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4வது ரெசிஸ்டன்ஸ் அல்லது 4வது சப்போர்ட்ல தான் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கும். ஆனா வரக்கூடிய 2 வாரங்களா மார்க்கெட் எங்கேயும் நகரல. ஸோ அதனால பெரிய அளவு மொமெண்டம் இருக்கிறது இல்ல. கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஓகே, நான் இப்போ ஒரு பொசிஷனலா நான் வந்து மார்க்கெட்டை இப்போ நம்ம பார்த்துறது காமிக்கிறத நான் காமிச்சிட்டேன். இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறது உங்களுக்குள்ள ஒரு தேடல். நான் உங்களுக்கு சின்னதா ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஆரண்டி பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? என்னட்டு இருக்கிறதுல எல்லாமே இங்க நல்லா தான் வேலை செய்யும். பட் எல்லாத்தையும் நம்ம வச்சு ட்ரேட் பண்ண முடியாதுங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து எந்த இடத்துலயுமே நகரலைங்க. ஒரு ட்ரையாங்கிள்குள்ளதான் மார்க்கெட்டும் மாட்டிட்டு இருக்கு. இதுல நீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்தோடைய ஹை வந்து இதுங்க. நல்லா பாருங்க, இந்த ஹை வந்து 24,530. இந்த இடத்துல திரும்பினதெல்லாம் நான் உங்க வீடியோலயே நான் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்க, தெரியும் பழைய வீடியோல. சரி, ஓகே. 530ங்கிறது லாஸ்ட் மந்தோட ஹை. லாஸ்ட் மந்தோடைய லோ வந்து இதுங்க. சரிங்களா? இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா லாஸ்ட் மந்தோடைய ஹைக்கு கீழே க்ளோஸ் கிடைக்கல. ஸோ அதனால பொசிஷனலா மார்க்கெட் இன்னும் பைல இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுல மந்த் ஓபன் பிரைஸ்ல தான் இன்னும் வந்து க்ளோசிங்ல வச்சிருக்காங்க. இன்னும் பெரிய அளவுல கீழேயோ இறக்குறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. பார்ப்போம் ஃபியூச்சர்ல. அதை பார்க்கும்போது நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் மந்தோடைய ஹை வந்து இது. இப்போ இந்த சின்ன கேப் ஒன்று இருந்தது. இந்த கேப்பை வந்து கரெக்டா ஃபில் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஸ்டில் நம்ம இந்த ஸ்விங் ஹையை எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணா மார்க்கெட் வந்து பொசிஷனலா செல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது பொசிஷனலா தான் நான் சொல்றேன். பட் மார்க்கெட் செல் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டில் இந்த 24,530க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இன்னும் அப்சைட்ல இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? இது பொசிஷனல் லெவல் தான். ஆனா நம்ம இன்ட்ராடே லெவலோட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவே போதுமானது. நான் அதனால வந்து பெருசா ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாதீங்க. சரிங்களா? இதை வந்து நான் வந்து மந்த்லி லெவலா நான் மாத்துறேன் அப்படின்னா பொசிஷனல்ல போய் நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மந்த்லி லெவலா மாத்தணும். இப்ப நான் வீக்லி எடுத்துட்டு நேரா மந்த் கொண்டு வந்துடுறேன். இது வந்து மந்த்லி லெவலுங்க. இந்த மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் மார்க்கெட் மேல போனா 25,043ங்க. இதே வந்து இதுக்கு மிட் வந்து 24,818 அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த மந்த் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் வந்து எங்க வருது அப்படின்னா இது சிஸ்டமே அதுவே கொண்டு வந்துடும். இந்த சிஸ்டம் படி நீங்க இந்த மந்த் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கம்மிங் டேஸ்ல நான் ஃப்ரீயா இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு வீடியோல நான் அதை பத்தி தெரியப்படுத்துறேன். சரிங்களா? ஸோ இதுதான் பொசிஷனல் லெவல் அப்படிங்கிற இண்டிகேட்டர். இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஆனா நான் எப்போ எது சொன்னாலும் சரிங்க, நீங்க மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து தயவு செய்து இன்ட்ராடேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராடே மட்டும்தான் பண்றோம். அந்த இன்ட்ராடேக்கு மார்க்கெட் என்ன நகர்வுகள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓவரா போட்டு திங்க் பண்ணி குழப்பிக்காதீங்க. சரிங்களா? நான் 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன்.
5 மினிட்ஸ்ல மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் ரொம்ப ஓவரா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட். எப்போ லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். சரிங்களா? இதே ஆப்ஷன்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதாரணத்துக்கு 24,500 வச்சிருக்கேன். 24,500 ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் நம்ம இங்கேயே வந்து பொசிஷனலா எடுக்கலாம். பட் இன்ட்ராடே கால்குலேஷனுக்கு வந்து நீங்க இதெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பொசிஷனலா வந்து இண்டெக்ஸுக்கு மட்டும் பாருங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துக்கு இது வேண்டாம். இதுக்கு பதிலா நான் எப்பவுமே ஆட்டோ பிரேக் அவுட் எடுக்க சொல்லுவேன். இப்போ நான் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து எனக்கு பிங்க் பண்ணுங்க. அல்ட்ரா ரேஞ்ச் வேணும்னா அல்ட்ரா ரேஞ்ச் எடுத்துக்கலாம். இது வந்து அல்ட்ரா ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேஷனுக்கு பண்ணது. இது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குங்க. இங்க பிளாக் லைன்ல பிளாக் லைன் வரும். 2 பிளாக் லைன் இங்க கிடைக்கும். இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க மார்க்கெட் அப் சைடு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். இதுதான் வந்து பிவோட் லைன். இந்த லைனுக்கு கீழே வரும்போது மார்க்கெட் வந்து சப்போர்ட் வரைக்கும் வரும். இந்த பிளாக் லைன் ஒன்று அப்படின்னா இதுதான் டார்க் சப்போர்ட் லைன் வரைக்கும் வரும். ஸோ இதுவே நீங்க எனக்கு 2 மினிட் டைம் ஃப்ரேம்லயோ அல்லது 3 மினிட் டைம் ஃப்ரேம்லயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை நான் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2 மினிட்ல நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பை கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பையை எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி நல்லா இருக்கும். இப்போ 7ஆம் தேதி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல பை கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடம் டைம் ரேஞ்ச் 2 மினிட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து பை வருதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து பை எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பை காலையில கொடுத்தது அப்படின்னா பெரிய லெவல்ல இந்த ஹையை தாண்டவே இல்லை. அங்கிருந்து கீழே தான் இறங்கி இருக்கு. இந்த ஹையை எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்பதான் நம்ம உள்ள போகணும். பெரிய லெவல்ல மார்க்கெட் மொமெண்டம் இல்லை. இது ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இங்க இருந்து 20 பாயிண்ட் போயிருக்கு, 30 பாயிண்ட் போயிருக்கு, அதெல்லாம் இல்லை. இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன கேண்டில் தான். சரி, ஓகே. இதே வந்து புட் சைட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இது பொசிஷனல் லெவல் இண்டிகேட்டர். இது கூட நான் என்ன பண்றேன் 2 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகி பார்க்குறோம் அப்படின்னா 2 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு எந்த இடத்துல நமக்கு பை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 2 மினிட் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டுக்கு என்ன பை வந்திருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 166ல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகுது. இங்க போகுது, பை கொடுக்குது. இந்த பிரைஸுக்கு மேல போகவே இல்லை. நீங்க என்ட்ரி எடுத்திருக்க மாட்டீங்க. எடுத்திருந்தாலும் குறைவான பாயிண்ட்ல லாஸ்ட்ல வெளியில வந்திருக்கணும். இந்த இடத்துல 166ல ஒரு பை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து அநேகமா அதிகபட்சம் வந்து 200 ரூபா வரைக்கும் நம்ம போயிருக்கு. நீங்க எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்களோ அந்த இண்டிகேட்டர்ல தான் நீங்க போகணும். பொசிஷனல் லெவலை வந்து இன்ட்ராடேக்கு பார்க்கலாமே தவிர யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா வியூ மட்டும் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. இதுல நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்ட் பிரைஸ் லெவலே தான் அடிக்கும். நீங்க எங்கேயுமே போகாதுங்க. மார்க்கெட் இங்க இருந்து போயிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிளாக் லைன்ல இருந்து தான் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்ததுல இருந்து மார்க்கெட்டு மேல் நோக்கியே போயிருக்குது. ஸோ இந்த பிரைஸ் வந்து 166. 166க்கு மேல பை பண்ணீங்க அப்படின்னா ஈவன் இதை நீங்க வந்து யாரெல்லாம் வந்து ஆல்கோல பிரைஸ் பிளாட் பண்ணி எனக்கு பை வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த பையை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல குவான்ட்மேன் நிறைய பிரைவேட்ல வந்து ஆல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு மந்த்லி ரெண்டல்ல 2000 அந்த மாதிரி எல்லாம் கூட கொடுக்குறாங்க. இது ட்ரேடிங் வியூல டைரக்டா வந்து நீங்க வந்து பை எடுத்தும் தாராளமா பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்களுடைய விஷ். பட் ஆனா வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தயவு செய்து மினிமம் ரீட்ரை வச்சு 2 ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. மினிமம் 6 பாயிண்ட்டுக்கு மேல வைக்காதீங்க. சரிங்களா? அதுக்கு மேல வைக்க கூடாது. நான் இது எப்பவுமே சொல்லக்கூடியவன். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமா நம்ம போனதெல்லாம் பாக்குறத விட எனக்கு ஃபர்ஸ்ட் 177, அடுத்த பிரேக் வந்து 185, 193, இங்க 200 வரைக்கும் போயிருக்கு. இதோட வந்து ட்ரேட க்ளோஸ் பண்ணிருந்தோம். அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்விங் லோலையும் எனக்கு பை வந்துகிட்டே தான் இருக்குது. வர வர நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாலும் இதுவும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. இது ஆட்டோமேட்டிக்கா வந்து எது வரைக்கும் எடுத்து போயிருக்கு 208 வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 பாயிண்ட். நிஃப்டியை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா
பெரிய அளவுல மொமெண்டம் இருக்கிறது இல்ல. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க இதுல தான் பண்ணணும், அதுல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எதுல வேணாலும் பண்ணலாம். பட் சரியான மொமெண்டம் ஓடுற வண்டியில ஏறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரியம். அதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே உடைய சென்செக்ஸ் டேட்டா. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட், இங்கே வந்து என்ட்ரி பெரிய அளவில் ஸ்டாப் லாஸ் ஹிட். ட்ரெண்ட் வந்து புட்ல தான் இருந்திருக்குது. புட்ல வர என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்க பிரைஸ் 410 ரூபாயில என்ட்ரி ஆயிருக்கு. 410ல இருந்து அதிகபட்சமா இது எவ்வளவு போயிருக்கும்? ஒரு 500 ரூபா வரைக்கும் போயிருக்குங்க. பெரிய அளவுல எல்லாம் மொமெண்டம் சென்செக்ஸ்லயும் இல்ல. ஆனா நீங்க வந்து இந்த இடத்துல பொறுமையா வெயிட் பண்ணலாம். அதுக்காக நீங்க இது வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளியர் கட்டா தெரியும். ஸோ திரும்ப வந்து இந்த 3 மணி பை எல்லாம் வந்து கிளியரா இருக்கும். 3 மணிக்கு வந்து பொறுமையா பை எடுங்க. எது ட்ரெண்டா இருக்குதோ அது வந்து நல்ல சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் தயவு செய்து விட்டு என்ட்ரி எடுங்க. சரிங்களா? ஏன்னா எந்த நேரத்துல வேணாலும் நம்ம உள்ள போயிடும் பை எடுத்துட்டு உடனே போய் பை பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. இன்ட்ராடே பண்ணும்போது கவனமா இருங்க. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் முடிஞ்சா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். எல்லாருக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவைப்படுறவங்க சரிங்களா? நான் மெயினா அந்த இண்டிகேட்டர் வாங்கினவங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் பொசிஷனல் லெவல் இல்லாம இந்த டைம் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா வந்து 3 மினிட் கூட யூஸ் பண்ணுங்க. 3 மினிட் எடுத்துக்கோங்க. 3 மினிட்டும் நல்லாவே ஒர்க் ஆகும். ஆனா ட்ரெண்டோட போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? 3 மினிட் வந்து நார்மலா இது வந்து நீங்க 3 மினிட்ல தான் நீங்க வச்சு பார்க்கணும். இது எல்லாமே ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போனது எல்லாமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஒன்லி ப்ளூ பை வந்தா உள்ள போகக்கூடாது. ப்ளூவும் கிரீனும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும். இதே புட் சைடுல நல்லா போயிருக்கலாம். எனக்கு தெரியல. செக் பண்ணி பாருங்க. நீங்களே அந்த இண்டிகேட்டர்ல நீங்க செக் பண்ணுங்க. 3 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்கும் பொழுது 3 மினிட்ல மார்க்கெட்டை வச்சுட்டு டைம் 3 மினிட்ங்கிறத மட்டும் மாத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பை வந்துடும். ஸோ அந்த பையை வச்சு நீங்களே வந்து கூட தாராளமா ஆப்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஈவன் இது வந்து குரூடாயில் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொசிஷனல் லெவலா நான் வச்சிருந்தது. ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு ரெசன்ஸ்க்கு மிட் பாயிண்ட்லயே மார்க்கெட் திரும்பி இருக்குது. அங்கிருந்து ஓப்பன்ல இருந்து மிட் பாயிண்ட் பிளஸ் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் எடுத்தது. மார்க்கெட் வந்து குரூடாயில் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை ஆப்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ல இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நீங்க எனக்கு பிரைவேட்ல ஏதாவதுன்னா மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கு நீங்க லாஸ்ட் இது வந்து என்ன ரேட்னா 328 ஐ திங்க். ஸோ 328 வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆட்டோமேஷனோட நான் பண்ணிட்டு இருக்கேங்க. இது நல்லா போயிருக்கு. பார்ப்போம். நான் இது வந்து லாஸ்டா ஒரு ஃப்ரைடே கூட நான் என்ட்ரியில இருந்தேன். டேட்டா எங்க இருக்கு? ஒரே நிமிஷம். இதெல்லாம் வந்து லாஸ்ட் வந்து ஆட்டோமேஷன்ல ஒர்க் பண்ணதுங்க. ஆட்டோமேஷன்ல எப்படி வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் சும்மா ஒரு 6 மணிக்கு நான் ஆன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு ஆன் பண்ணி உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடிச்சிருப்பேன்? 6:55ல முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் இல்லை. பாத்தீங்கன்னா 7:53க்கு, அதாவது 8:17க்கு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையுமே ஆன் பண்ணது 7:53க்கே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது என்ன மாதிரி சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே இதுல கிளியர் கட்டா தெரிஞ்சு போயிடும். எனக்கு டைரக்ஷன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க டைரக்ஷனோடவே போகலாம். இது அப்படியே நான் ட்ரையல் பண்ணிட்டே போன என்ட்ரிஸ்ங்க இதெல்லாம். பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் நம்ம எப்படி வந்து மேனுவல் ரெஃப்ரெஷ் பண்றது, என்னோட சிஸ்டமே அங்க எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். இது எங்க பை பண்ணணும், இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் இருக்கு, எல்லாமே வந்து இங்க தெளிவா சொல்லிடும். லைவ் ட்ரேடிங்கே நான் ஆன் பண்ணது 5:54க்கு. எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் 7,450 காலும் 7,450 புட்டும். 328 இஸ் பிரைஸ். அதுக்கு ரெசன்ஸ் என்ன, சப்போர்ட் என்னன்னு கொடுத்துரும். அதுவே வந்து டார்கெட்னா 2 லெவல் எடுத்துக்கும். அதே மாதிரி இது நான் நைட்டு 11 மணி வரைக்கும் இது வந்து ஆன்ல இருக்கும். பட் நமக்கு தேவை எனக்கு ஒரு 43 பாயிண்ட் டீசெண்டா கிடைச்சது அப்படின்னா நம்ம உடனே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி புட் சைடில் எடுத்திருக்கு. 17 பாயிண்ட் எஸ்எல் வந்ததுனால நான் வந்து என்னவா மாற்றிருக்கேன், 6 பாயிண்ட்டுக்கு மாற்றிருக்கிறேன். SLPE 364 மாற்றினேன். எஸ்எல் ஹிட் ஆகல, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு.
370ல செல் ஆயிருச்சு, 378ல செல் ஆயிருச்சு. அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் சைடில் 331 கிடைக்குது, 6 பாயிண்ட் எஸ்எல் அதுவே சொல்லிருச்சு. டார்கெட் 350ன்னு சொல்லிருச்சு. இதை அடிச்சிருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னா 352ல எக்ஸிட் ஆயிருச்சு. என்ன டைம் வரைக்கும் ரன் ஆயிருக்கு, 7:16க்கு எடுத்திருக்குது, 7:32க்கு கொடுத்துருக்குது. மொத்தம் 21 பாயிண்ட். இது சிங்கிள் ஒரு லாட்ல நான் வந்து எடுத்ததுங்க. இதெல்லாம் வந்து ஆல்கோவுடைய ரன்னிங். அகெயின் வந்து எனக்கு டைம்ல காலில் வந்து திரும்ப ஒரு என்ட்ரி எடுத்துக்குது, 15 பாயிண்ட். 15 பாயிண்ட் எஸ்எல் வச்சதுனால நான் வந்து என்ன பண்றேன், மேனுவலா போய் ரொம்ப கம்மியா 369ல என்ட்ரி எடுத்ததுக்கு 52ல எஸ்எல் வைக்கிறேன். அது அடிக்கவே இல்லை, அதுவும் டார்கெட் ஹிட்டு. எத்தனை பாயிண்ட், 10 பாயிண்ட்ல வந்து ஹிட் ஆயிருச்சு. அகெயின் ஒரு புட் என்ட்ரி எடுத்தது, நான் காலையும் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இங்க இல்லை அப்படின்னா நான் வந்து சிஸ்டம்ல இல்லை, நான் வெளியில கிளம்புன அன்னைக்கு. அதனால 7 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். எண்ட் ஆஃப் த சம்மரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 7:53 வரைக்கும் நான் மார்க்கெட்ல இருந்தேன். 43 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். ட்ரேட் பாத்தீங்க அப்படின்னா 4 ட்ரேடுக்கு 4 ட்ரேடும் வந்து ப்ராஃபிட்னு காமிச்சிருக்கு, அவ்வளவுதான். பட் ஆனா காலையில இருந்து அடி வாங்கிச்சு. இதெல்லாம் சும்மா நான் வந்து நம்ம சொல்றதெல்லாம் பார்க்க கூடாது. 4 ட்ரேடுக்கு 4 ட்ரேட் வந்து இது வந்து ஆல்கோ டெஸ்டிங்காக நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால இந்த இண்டிகேட்டர் வியூ நீங்க யாருக்கு வேணும்னாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பிங் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது இப்போ ரீசெண்டாக வாங்கினவங்களுக்காகவும் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் வந்து வாங்காதவங்க நீங்க மேனுவலா கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க, தப்பு இல்லை. நான் லெவல்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், சரிங்களா? என்னால் இவ்வளவுதான் பண்ண முடியுது. இதே நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு கூட நான் வந்து ரேஞ்ச் கொடுத்துட்றேன். நீங்க இதை வந்து வேணா மண்டே எப்படி போகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இந்த 24,500 கால் ஆப்ஷன் பிரீமியம் முடிஞ்ச வரைக்கும் 15 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் போகும் அதிகமா. அதாவது ஓப்பன் ஆகிற பிரைஸ்ல இருந்து 15 பாயிண்டா வந்து இது மூவ் ஆகும். இது மண்டே நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு தெரியும். 15 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப ஓப்பன் எங்க கிடைக்குதோ அங்கிருந்து 15 நீங்க வந்து லைன் டிரா பண்ணுங்க. மேக்சிமம் 4:15ல வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்ப 60 பாயிண்ட் ஓப்பன்ல இருந்து போகும்போது நீங்க வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். 30, ஆமா கரெக்ட். இதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷன் பிரீமியம் 12.5 இந்த ரேஞ்சில் வந்து நாளைக்கு டிராவல் ஆகும். இது நடக்குதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? எனக்கு நடந்திருந்தாலும் நடக்கலைனாலும் நாளை போஸ்ட் மார்க்கெட்ல நம்ம மீட் பண்ணுவோம்னா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னோட பர்சனலா வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்க, சரிங்களா? தொடர்ந்து என்னால இங்க யூடியூப்ல இருக்க முடியல. பட் இது நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஏதாவது லைன்ல எனக்கு தேவைன்னா எனக்கு பிங் பண்ணுங்க, ஒன்னும் யோசிக்க வேண்டாம். நான் கொஞ்சம் அனலைஸ் மோட்ல இருக்கிறதுனால என்னால இப்போதைக்கும் வந்து லைவ்ல ஆக்டிவா இருக்க முடியல. ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து என்னோட ட்ரேடு தான் எனக்கு பெஸ்ட். நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆகுது. என்கிட்ட இப்போ ரீசெண்டா நான் ஒரு நண்பர்கள்லாம் கேட்டவங்க, நான் யாருக்குமே எடுக்கல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. நான் ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்காக நான் வந்து ஃபாலோ பண்ணணும், அவங்கள நான் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்சென்ட்ரேட் போகுது. நம்ம எந்த ஒர்க் எடுத்தாலும் அதுல தான் கான்சென்ட்ரேஷன் போகுது. ஸோ என்னுடைய அனலைஸுக்கு எனக்கு டைம் எடுக்க முடியறது இல்லை. ஸோ அதனால தான் நிறுத்திட்டேன். ஸோ ஆல்கோ ப்ளஸ் வந்து இதெல்லாமே ஃபிட் பண்ணிட்டு ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இது எல்லாத்தையும் சந்திப்போம், சரிங்களா? இது தேவைப்பட்டவங்க எனக்கு வாங்கியிருக்கீங்க. இந்த இண்டிகேட்டருக்காக தான் மெயினா நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். யாருக்காவது எனக்கு இன்னும் எனக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு பர்சனலா இருக்கிற டைம்ல ஃப்ரீ டைம்ல நான் பிங் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கனெக்ட் பண்ணி இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன், சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்.